வணக்கம். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அரசியல் மாற்றம் அது இந்த இளைஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். வழக்கமாக நடைபெறக்கூடிய 1964, 65 அந்த காலகட்டத்துல இந்தி மொழியை எதிர்த்து அன்றைய இருந்த கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல திரண்டு சாலை மறியல் செய்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கட்டமைத்தார்கள். அந்த போராட்டத்துல சுமார் 70க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தீக்குளித்து மாண்டு போனார்கள். அந்த போராட்டத்திற்கு, அந்த எழுச்சிக்கு ஒரு காரணம் இருந்தது. ஏன்னா 1950 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை வரும்போது இன்னும் 15 ஆண்டுகளுக்கு ஆங்கில மொழி இணைப்பு மொழியாகவே நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு உறுதிமொழி கொடுத்திருந்தார். 1964 ஜவஹர்லால் நேரு மறைந்த பின்னாடி மீண்டும் இந்தி மொழி உள்ள வந்துரும் அப்படின்ற அந்த அச்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய அளவுல இருந்தது. குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஆதங்கம் இருந்தது. இந்திய உள்ள விற்றக்கூடாது, இந்தி மொழியின் மீது நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்தது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 64, 65 அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுல சாலை மறியல், பேருந்து மறியல், ரயில் மறியல் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம், தமிழ்நாடே அப்படியே ஸ்தம்பித்து போயிருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த போராட்டத்துக்கு அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அதன் பின்னாடி நடந்த தேர்தல்ல 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அந்த மாணவர்கள், இளைஞர்களுடைய எழுச்சி தான் அதற்கான முக்கிய காரணம். திமுக அன்றைய தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றது. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அதனுடைய தொடர்ச்சி தான் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அழகு பார்த்தார். அதற்கு முன்பு சென்னை மாகாணமாக இருந்தது. தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டது. தமிழ்நாட்டுல தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழி கொள்கையை மட்டும் அமுல்படுத்தி சட்டம் இயற்றப்பட்டது. சீர்திருத்த திருமணங்களுக்கு, அதாவது சாதி மத மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றி சட்ட வடிவம் உருவாக்கப்பட்டது. இப்படி திமுக ஆட்சிக்கு வந்தது பின்னாடி இந்த போன்ற ஒரு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினார்கள். 1964, 65 அன்றைய இளைஞர்கள் நடத்திய போராட்டத்திற்கான விளைவு, பரிசுதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அவர்கள் போட்ட விதைதான் அடித்தளம். ஓகே, அது ஒரு பகுதி. அன்னைக்கு இளைஞர்கள் போராடினாங்க, அது மாற்றத்தை விரும்பினாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அதற்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 1993, 94 அந்த காலகட்டத்துல வை கோபால்சாமி என்கின்ற வைகோ, தற்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அல்லது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு அரசியல் நேர்மை, பொது வாழ்வியல் தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை முன்வைத்து மிகப்பெரிய அளவுல திமுகவை எதிர்த்து களமாடினார். அன்னைக்கு திமுகவில் இருந்த இளைஞர்கள் மட்டும் கிடையாது, தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், ஈழ ஆதரவாளர்கள், கலைஞர் கருணாநிதி மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் இன்னும் பல்வேறு தரப்பு இளைஞர்கள்லாம் வைகோவுக்கு பின்னாடி அணிதிரண்டார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அணிதிரண்டாங்க. இப்ப அன்னைக்கு திமுகவில் இருந்து கிட்டத்தட்ட 9 மாவட்ட செயலாளர்கள் வெளியே வந்தாங்க. வைகோவை 93 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டித்து சுமார் 9 பேர் இளைஞர்கள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். அது பின்னாடி 94 அக்டோபர் மாசம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை வைகோ தொடங்கினார். அது இன்னவரெல்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தோம். அன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அந்த போராட்டத்துக்கோ வைகோ பின்னாடி திரண்டதற்கோ மிகப்பெரிய ஒரு காரணம் இருந்தது. அதான் இங்க நம்ம எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு காரணம் இருந்தது. அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் முன் வந்ததற்கு அல்லது போராடியதற்கு ஒரு காரணம் இருந்தது. இப்படி ஒவ்வொரு காலகட்டமா நீங்க அதுக்கு பின்னாடி வைகோ அந்த மாற்றங்களை வைகோல் கொடுக்க முடியல, அது நீர்த்து போச்சு. அவருக்கு பின்னாடி போன இளைஞர்கள் எல்லாம் வாழ்க்கையை தொலைத்துட்டு போயிட்டாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, நடிகர் ரஜினிகாந்தனுடைய பின்னாடி ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் திரண்டாங்க. ஏதாவது இவர் மாற்றத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதுவும் பெரிய ஏமாற்றத்தில் தான் முடிஞ்சது. அதற்கு பின்னாடி கேப்டன் விஜயகாந்த் வந்தாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் திரண்டது. அதுவும் அவர் எதிர்கட்சியோட அவர் போய் நின்றுட்டார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவரு நீடிச்சிருக்கலாம். ஓரிரு தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு அவரும் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தோட அவர் இந்த கட்சி போயிடுச்சு. இப்படி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் இளமை பருவத்தில்
அப்போது இருக்கக்கூடிய கட்டமைப்பை எதிர்த்து ஒரு மாற்றங்களை தேடுவது வழக்கம், மாற்றங்களை எதிர்பார்ப்பது வழக்கம். இது உலகம் முழுக்க இருந்திருக்குது. 2008 அமெரிக்காவில தெருவுல இறங்கி இளைஞர்கள் போராடினாங்க. இன்னைக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இன்னைக்கு இளைஞர்கள் நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் அதுல ஆன்லைன்ல பதிவு பண்ணியிருந்தாங்க, ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா போராட்டம் வரும்போது இளைஞர்கள் குறைவாக தான் இருக்காங்க. ஆனா இருக்காங்க இளைஞர்கள் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இப்படி மாற்றத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இளைஞர்கள் போராடுவது, முன் வருவது வழக்கம். இப்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கையிலும் அதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது. அங்கேயும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. நம்ம எல்லாம் கண் எதிரே நடந்ததுதான். அதே மாதிரி நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நேபாளத்துல அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துல பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர்கள் இவர்கள் எல்லோரையும் அடிச்சு விரட்டிட்டு இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கட்டமைத்து அங்கேயும் தேர்தலை சந்தித்து மாற்றங்கள் வந்தது. ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு விதமான மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. ஆனால் என்னுடைய மிக முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இப்போது அரசியல் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு என்ன காரணம் இருந்தது? அதான் எனக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. நான் சொன்ன ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புவார்கள், அதுக்கு நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மாற்றத்திற்கான வாக்களித்தார்கள், நடிகர் விஜய்க்கு வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்லி வாக்களித்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்ப விஜய் என்ன மாற்றத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு, ஏற்கனவே இருந்ததை விட இங்க என்ன பெரிய அளவுல மாற்றம் நடந்திருக்க போகுது அப்படின்றதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான கேள்வி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறிய தோழர் சி மகேந்திரன் கூட இங்க தேர்தல்ல சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. பணத்தை கொடுத்து வாக்குகளை பெறும் அந்த கலாச்சாரம் ஒழிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை நாம கூட சொல்லியிருக்கிறோம். இது முற்றிலும் அப்படிதான் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. தாவேக்காவுல சாதியை பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்று சொல்வது அபத்தமான ஒரு பொய். அங்கேயும் சாதியை பார்த்து, மதத்தை பார்த்துதான் வேட்பாளர்களை போட்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. இப்போது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் தான். இந்த வேட்பாளர்களை எப்படி போட்டாங்க? எந்த அடிப்படையில போட்டாங்க? சாதி பார்த்தானே போட்டாங்க. மயிலாப்பூர்ல பிராமணர்கள், ஸ்ரீரங்கத்துல பிராமணர்கள் கூடுதலா இருக்காங்கன்றத வச்சுதான் அந்த 2 தொகுதிகள்லயும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. அவங்க 2 பேருமே அமைச்சர். புரியுதாப்ப? ஆக முழுமையா சாதியை பார்க்காம அங்க வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, அங்கேயும் எல்லாவற்றையும் பார்த்துதான் அங்க வேட்பாளர்களை போட்டு வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஓகே, சரி, இதுதான் மாற்றமா? இதுக்காக தான் இந்த இளைஞர்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் மாற்றம் அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அது இல்லை. சரி, நீங்க சொல்லவே இல்லை. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகாலம் விஜய் அவர்கள் சினிமா துறையில் இருந்தார், ஹீரோவாக இருந்தார். நாமளே பார்த்து அவருக்கு ஒரு ஹீரோவா பார்த்து வளர்ந்துருக்கிறோம். இன்னைக்கு அவர் ஒரு பெரிய கதாநாயகனாக இருந்து சினிமா துறைக்கு வந்திருக்கார். அவருடைய வயது ஒத்த பெண்கள், இளைஞர்கள் எல்லோரும் சரி அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நல்லது, நம்ம மகிழ்ச்சி. இதுவரை அவர் சொல்லல அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன, அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த விதமான மாற்றத்தையும் கொடுக்க போறத அவர் சொல்லல. ஆனா இப்ப மின்வெட்டு ஏற்படுது, பாலியல் பலாத்காரம் நடக்குது, பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய துயரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாய் திறக்கல, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு வரும்போது அவருக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிறார். கால அவகாசம்னா எவ்வளவு நாள்? சரி, ஒரு 6 மாதம். சரி, இந்த 6 மாதம் கழித்து நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க, என்ன செய்ய போறீங்க? ஏதாவது உங்கள்கிட்ட திட்டம் இருக்குதா? அந்த திட்டத்தை ஏதாவது சொல்லுவீங்களா? சார், கொஞ்சம் 6 மாசம் டைம் கொடுங்க சார், எங்களுடைய பெண்களுக்கான அந்த பாலியல் பலாத்காரம் விவகாரங்கள்ல இருந்து எல்லாவற்றையும் நாங்க சரி பண்ணி காட்டுறோம். என்ன திட்டம் சார்? என்ன வச்சிருக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க? ஏதாவது கொடுங்க, சொல்லுங்க. நாங்க 6 மாசம் இல்ல, இன்னும் ஒரு 6 மாசம் சேர்த்தே நாங்க அமைதியாக இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக சட்டமன்றத்துல பார்த்தாலே தெரியுது, பாவமா இருக்கு. ஒருத்தருக்கு கூட ஒண்ணுமே தெரியல. தமிழ்நாடு முழுக்க தாய்மார்கள், பெண்கள், குழந்தைகள்
மின்சாரம் இல்லாம மிகப்பெரிய அளவுல இன்னல்களுக்கு ஆளாகியிருக்காங்க. அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, அதை சொல்லலாம்ல. இப்ப சிங்கப்பெண்ணேன்னு ஒரு படையை உருவாக்குறீங்க, அது இப்ப காணாம போயிட்டே இருக்குது. இப்ப எங்கேயாவது சிங்கப்பெண்ணுன்னு நீங்க பாத்திருக்கீங்களா? சிங்கப்பெண்ணு எங்கேயாவது வந்து ஒரு பாலியல் குற்றவாளியை பிடிச்சி காவல் நிலையத்துல ஒப்படைச்சு வழக்கு பதிவு பண்ணி ஏதாவது பரபரப்பு இருக்கா? ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வழக்கமா பழைய போலீஸ் என்ன செய்வாங்களோ அதான் செய்யறாங்க. ஆல்வமன் ஸ்டேஷன் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் ஸ்டேஷன் இருக்கு, கிரைம் இருக்கு, என்ன சிசிபி இருக்கு, இவங்க தான் அந்த வேலைகள்லாம் செய்வாங்க. இந்த சிங்கப்பெண் எல்லாம் ஒண்ணு அது இல்லை, அது ஒரு நாள் சினிமா ஷூட்டிங், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி அதனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் முடங்கி போயிருக்கிறது. இப்ப நீங்க செய்யறது அத்தனையுமே ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்குது. எந்த விதத்திலையும் அதனால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப முடியல, அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் கிடையாது. ஆக இந்த இளைஞர்கள், பெண்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்தார்கள். கடந்த 50 வருஷமா திமுகவை பார்த்தோம், அண்ணா திமுகவை பார்த்தோம், நீயே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சலிப்பு வந்து போச்சு. அதனால நமக்கு ஒரு மாற்றம் வேணும். இதுவா மாற்றம்? நாங்க அண்ணா திமுகவையோ அல்லது திமுகவையோ அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறது அத்தனையும் நியாயம் அப்படின்றத நியாயப்படுத்துவதற்காக நான் இந்த வீடியோ போடல. அண்ணா திமுகவிலையும் மிகப்பெரிய அயோக்கியர்கள் இருக்கிறார்கள். அது நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவங்க எல்லாம் அங்க யாரும் புத்தர், இயேசு, காந்தி எல்லாம் யாரும் அங்க இல்ல. அரசியலே, தமிழ்நாட்டு அரசியலே மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. மிட்டா மிராஸ் மாதிரியும் பெரிய ஜமீன்தார் மாதிரியும் ஒவ்வொரு அமைச்சர்களும் நடந்து கொண்ட விதம்தான், மக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தொடர்பே இல்லாம நடந்து கொண்ட விதம்தான் இந்த இளைஞர்கள் ஒரு மாற்று யோசனையை, மாற்று சிந்தனையை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் திமுக செஞ்ச மிகப்பெரிய தவறு. அண்ணா திமுக கூவத்தூர்ல இருந்து எல்லா இடங்களையும் செஞ்சதை அதெல்லாம் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை மக்கள் மனதுல பதிந்திருக்கிறது. அதனால ஏற்படக்கூடிய சூழல் தான். ஆனா வேற வழியே இல்லாம, எந்த விவரமும் இல்லாத ஒரு நபர் மீது நம்பிக்கை வச்சு நீங்க வாக்களித்திருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான சூழல். நாடு இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது நாள் வரை நாம் அடைந்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி இருக்குல்ல, அந்த முன்னேற்றம் இருக்குல்ல, அதை இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பின்னோக்கி போவோம். ஒரு ஸ்டெப் பேக்ல போயிடும். நீங்க பாருங்க, இப்ப பள்ளிகள் எல்லாம் திறந்துட்டாங்க. விஜயினுடைய பிறந்த நாள் வந்துருச்சு. விஜய் ரசிகர்கள் அல்லது விஜயனுடைய கட்சிக்காரர்கள், தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் விஜயனுடைய போட்டோவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் போயிட்டு, அரசு பள்ளிகள்ல போயிட்டு விஜயனுடைய போட்டோ வச்சுட்டு இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு பள்ளிக்கூடத்துல இப்ப விஜயை கொண்டு போய் இறக்கிட்டு பாடம் நடத்துற இடத்துல எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் மாற்றமா? அந்த பள்ளிகளுடைய, அந்த பள்ளி குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்காதா? அவர்களுடைய எதிர்காலம் பாழாகாதா? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? அப்படி யோசிக்கக்கூடிய மனநிலையில் அந்த கட்சியினர் இல்லை. இதனால பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் பாருங்க, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பின்னோக்கி போக போகிறது, எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதுதான் இந்த மாற்றத்திற்கான அறிகுறி. பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.